போட்டி போட சொன்னா எலெக்ஷன் பூத்லயே போட்டி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. சேலம்ல ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இடையில ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிருக்கு. அதனால ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அது கைகலப்பாவே மாறிட்டு இருக்கு. போலீஸார்லாம் வந்து கேட்டு கூட யாருமே அங்க இருக்கிறவங்க மதிக்கவே இல்லையா, மறுபடியும் சண்டை போட தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு என்ன தெரியுமா நடந்திருக்கு? எலெக்ஷன் நடத்துற இடத்துலயே பிரச்சனை. திமுகவை சேர்ந்தவங்க போலீஸார்கிட்டே போயிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நீங்க ஏன் விசில்லாம் வச்சுட்டு இருக்கீங்க? விசில்லாம் வச்சுட்டு உள்ள வரக்கூடாது தெரியும்ல, நீங்க என்ன இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா, அதுக்காக இங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. போலீஸார் வந்து இல்ல இது எங்க டியூட்டி சார், இதை வச்சுதான் நாங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியும் கூட அவர் கொஞ்சம் கூட கேட்காம இல்ல இல்ல நீங்க தாவேக்காக்கு ஆதரவு பண்றீங்க, மக்கள் கிட்ட எல்லாம் வந்து வாக்கு சேகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது தாவேக்காவை சேர்ந்தவங்களாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன பங்கு பயமா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடு பேசிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நீங்க நோ, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. நீங்க எந்த விஷயம் ஊதக்கூடாது, அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாதுமா. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. விசில் அவரு ஊதக்கூடாது, விசில் அவரு ஊதக்கூடாது. ஆமா, இதையும் தாண்டி இன்னுமாப்பா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட்டி ஓட்டு போடுறதுக்காக எலெக்ஷன் பூத்துக்குள்ள போயிருக்காங்க. ஆனா அங்க இருந்த வாலண்டியர்ஸே அந்த பார்ட்டியை வற்புறுத்தி டிஎம்கேக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி ஓட்டு போட வச்சிருக்காங்க. அதை பார்த்து அங்க இருந்த இளைஞர் வந்து குரல் கொடுத்து கேட்டிருக்காரு. ஆனா அந்த இளைஞரை நீங்க எப்படி வெளியில அனுப்பணும் அப்படின்றத மட்டும்தான் அங்க குறியா இருந்தாங்களாம். அந்த பார்ட்டிக்கு நடந்த விஷயத்த பத்தி யாருமே பேசல அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டு போடல, இவரோட ஓட்டை இவர் போட்டிருக்காரு, ஒன்னா நம்பர் உதயசூரியன் போட்டிருக்காரு. சி கதிரவன்ங்கிற பேர்ல கோவையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட்டு போட போறவங்க கிட்ட எல்லாம் டிஎம்கே காரங்க குடிச்சிட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் ஒரு பேங்க் வாசலுக்கு கீழேயே. இதை பார்த்து பிஜேபி காரங்க தட்டி கேட்டிருக்காங்க, போலீஸார்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் வந்து கேட்கவே இல்லையா. ஏன் பார்த்து பயப்படுறீங்களா? எலெக்ஷனே முடிய போது இன்னுமா நீங்க டிஎம்கேக்கு சாதகமா இருக்கீங்க, எப்போதான் வந்து நீங்க எல்லாத்தையும் தட்டி கேட்பீங்க அப்படின்ற மாதிரி பிஜேபி காரங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இந்த டிஎம்கே காரங்களெல்லாம் துரத்தி விட்டுருக்காங்க. பொது இடத்துல குடிக்கிற அளவுக்கு இந்த டிஎம்கே வந்து இப்ப வரைக்குமே அவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. சார் எதுக்கு சார் தண்ணி போட்டு என்ன கேன்வாஸ் பண்றாங்க? அத்தனை பேர் மம்பு சார். போலீஸ் என்ன சார் பண்றாங்க? போலீஸ் என்ன பண்றாங்க? மஞ்சள் என்ன சார் சொல்லுங்க, சொல்றீங்க மாச கணக்குல தூங்காம இருக்கு. ஒரு நிமிஷம் என்ன கேட்காம நீங்க இதுக்கு நீங்க சொல்லுங்க சார். நீங்க என்ன பேசுறீங்க? நான் சொல்லிட்டு கேட்கறேன். ஒரு கடை தான் நான் அப்படி சொல்றேன் கேக்குறீங்க சார். கடை அடைக்க சொல்லுங்க சார். அதுல தண்ணி உள்ள தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க சார். கடை அடைக்க சொல்லுங்க. கடை எதுக்கு திறந்து வச்சிருக்கானுங்க? கடையை க்ளோஸ் பண்ணுங்க. எல்லாம் உள்ள சரக்கு அடிச்சிட்டு இருக்கானு, கடையை க்ளோஸ் பண்ணு. இதெல்லாம் தாண்டி தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்க போலீஸே ஒரு இடத்துல நின்று வாக்கு சேகரிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸ்ரீரங்கத்துல ஓட்டு போடுறவங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும், வேற கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்று எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்திருக்காரு. இதுல பொதுமக்கள்லாம் பார்த்து சார் அவரு பாருங்க சார், எங்க கிட்ட வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் அவர் அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. உள்ள வந்து வேட்பாளர் வரக்கூடாது சொல்றீங்க, வரக்கூடாது சொன்னீங்க வேட்பாளர் உங்க நீங்க சரி அவரை ஓகேங்க, அதை விட்டுருங்க. நீ எப்படி உதவி ஓட்டு கேட்கலாம்? நீ கேட்கலாமா? வெளியே போய் சரி, டிஎம்கேவும் அதிமுகவும் தான் அப்படி பண்றாங்க. தாவேக்காரங்க இப்ப வந்தவங்க அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களும் அதை விட பயங்கரமா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, பிரச்சாரத்துக்காக திவ்யா சத்யராஜ் போயிருக்காங்க. அங்க தாவேக்காவை சேர்ந்தவங்களாம் அவங்க மேல வந்து செருப்பை தூக்கி அடிச்சிருக்காங்க, தகாத வார்த்தையில திட்டிருக்காங்க, என்னென்னமோ பண்ணிருக்காங்க.
இதுக்காக கேஸும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு டிஎம்கேக்காக திவ்யா சத்யராஜ் பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு சிபி சத்யராஜ் டிவிகேக்காக பேசிட்டு இருக்காங்க. ஒரே வீட்டுல 2 கட்சியில இருக்காங்களேப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுல இருக்கிற ஆளை எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊர்ல தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்துல இதை விட பயங்கரமா ஒரு பிரச்சனை பண்றாங்க. அங்க இருக்க எலெக்ஷன் பூத்தையே மக்கள்லாம் வந்து அடிச்சு உடைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது வந்து சமூக வலைதளத்துல வைரலாவே போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் எலெக்ஷன்ல யார் தான்ப்பா ஜெயிப்பா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.